ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளும் நம்மளோட நிகழ்ச்சிக்கு ஒவ்வொரு துறையை சார்ந்த ஸ்பெஷலான டாக்டர்ஸ் வந்து நம்மளோட நேயர்களுக்கான பதில்களை அழிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஷோக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் நவீன் பாலாஜி எர்போ கேர்லேருந்து நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்மளுக்காக டாக்டர் ராஜலக்ஷ்மி வந்திருக்காங்க. வணக்கம் மேம். மேம், ஜென்ரலாக இன்ஃபெர்டிலிட்டி அது மாதிரியான ஸ்பெஷலான டாபிக்ஸ் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி பேசிக்காக இப்போ இருக்க லேடிஸ் எல்லாருக்குமே யூரினரி இன்கான்டினன்ஸ் இந்த ஒரு ப்ராப்ளம் ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் போகிறது இது மாதிரி நிறைய டிஸ்கம்ஃபர்ட் லேடிஸ்க்கு இருக்குன்னு சொல்லலாம். அதை பற்றி சொல்லுங்கள் மேம். ஆமாம், இன்று வந்து பார்த்திங்கன்னா பரவலாக ஒரு 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்மணிகளுக்கு எல்லாருக்குமே இந்த யூரினரி இன்கான்டினன்ஸ், அவங்க யூரினரி பிளாடர் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இதுக்கு இன்றைய சூழ்நிலையில் மெயின் காரணம்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் என்னென்னா நைட் தூங்காதது தான், தூக்கமின்மை. ஸோ அவங்க மனதில் ஏதாவது கஷ்டம் அந்த மாதிரி நினச்சிட்டு இல்லை ஏதாவது திங்கிங்கால் என்ன செய்வாங்க, தூங்காமல் இருக்கப்ப அடிக்கடி என்ன செய்வாங்க, உடனே யூரின் போவாங்க, திருப்பி போயிட்டு தண்ணீர் குடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி காரணங்களிலும் இருக்கும். அதே மாதிரி இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டல்லையே ஒரு 100 பேஷண்ட்ஸ் வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் பெர் டே பார்த்திங்கன்னா நம்ம டயக்னோசிஸ் பண்ணி, ஏன்னா எங்களுதில் மெயின் திங் நாடி தான். ஸோ டாக்டர் நாடி செக் பண்ணுறப்பே அவர் சொல்லுவார், இவங்களுக்கு டயபெட்டிக் இருக்குன்னு. இல்லை டாக்டர், எங்களுக்கு டயபெட்டிக்லாம் கிடையவே கிடையாதுன்னு. பட் ஆனால் யூரின் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் எடுத்து பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா ஒரு 10 பெண்மணிகளுக்காவது டயபெட்டிக் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் இருக்கும். இப்போ யூஸ்வலாக ஏன்னா டயபெட்டிக்கில் அடிக்கடி யூரின் போகுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 25 வயது இல்லை 26 வயதுலேயே டயபெட்டிக் வருது. ஸோ அவங்களால ஏற்றுக்க முடியாது. சரி, என்னமோ ஒரு காரணம், நம்ம பிளாடருக்கு தான் என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி காரணங்களாலையும் ஏற்படும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீசஸ், அதாவது இடுப்பு பகுதியில் ஏதாவது இன்ஃப்ளமேஷன் இல்லை அப்பெண்டிசைட்டிஸ் இந்த மாதிரி தொந்தரவுகள், வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்ததுனாலும் அடிக்கடி யூரின் போகும். அதே மாதிரி கிட்னியில் ஸ்டோன்ஸ் இருந்தது இல்லை யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா அந்த இன்ஃபெக்ஷனை வெளியே சென்ட் பண்ணுறதுக்காக உடம்பே என்ன பண்ணோன்னா இந்த யூரினை யூரின் வழியாக அதை டிஸ்சார்ஜ் பண்ண வைக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லையும் யூரின் ஜாஸ்தியாக போகும். அதே மாதிரி அறுவை சிகிச்சைகள் நம்ம செஞ்சுக்கிறோம். அது குழந்தை பிறப்புக்காகவாவது இல்லை அப்பெண்டிசெக்டமி இந்த மாதிரி எதற்காகவாவது நம்ம ஆப்ரேஷன் செய்கிறப்ப ஸோ சில சமயம் என்ன ஆயிரும் அப்படின்னா வெசிகோ வெஜைனல் ஃபிஸ்டுலா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு வகையான ஃபிஸ்டுலா. ஸோ அந்த மாதிரி ஃபிஸ்டுலா ஏற்படுறப்ப நமக்கே தெரியாது. ஸோ அது தவறுதலாக அறுவை சிகிச்சை அப்போ தவறுதலாகவும் ஏற்பட்டிருக்கலாம், நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி. ஸோ அந்த மாதிரி ஓப்பனிங்ஸ் ஏற்படுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நார்மலாக லேடிஸ்க்கு இந்த மாதிரி யூரின் போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது மெயின் திங் என்னென்னா இன்றைக்கி ஓரளவுக்கு மீடியாவால் அவேர்னஸ் இருக்குது. இருந்தாலும் இப்போ கிராமத்துப்புறத்துலையோ கொஞ்சம் பெண்மணிகளுக்கெல்லாம் அவேர்னஸ் இருக்கிறதுல, ஓ நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வீட்டில் தன்னோட பசங்கக்கிட்டேயோ இல்லை பேரன்கிட்டையோ யார்ட்டையுமே சொல்லக்கூடாது, தெரிஞ்சால் அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அதை மறைச்சிட்டு அடிக்கடி ட்ரெஸ் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அப்படிலாம் இருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதுக்கு நல்ல பயிற்சிகள்லாம் இருக்குது, எக்ஸசைஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்டமன், பெல்விக் மசில்ஸ், இடுப்பு பகுதி எண்புகள் பயிற்சிகள்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணுறப்ப இந்த அடிக்கடி யூரின் போகிறது, யூரினரி இன்கான்டினன்ஸுங்கிற பிரச்சனைக்கு கண்டிப்பாக முற்றிலும் தீர்வு இருக்குது. ஓகே, ஃபைன். ஏஜ் ஃபேக்டர்ன்ற விஷயம் மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக நைட் டைம் தூங்காமல் இருக்க ஸ்ட்ரெஸ் மூலிமா கூட இந்த ஒரு டிசீஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே டாக்டர், ஒரு காலர் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ மேடம், வணக்கம். வணக்கம், டாக்டர் இருக்காங்க. உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம். சரிங்க. வணக்கம் மேடம். எனக்கு மேரேஜ் ஆகிட்டு 5 வருஷம் ஆகுதுங்க மேடம். ஓகேம்மா. நாங்கள் ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு குழந்தை இல்லை. ஓகே. இப்போ லாஸ்டா லேப்ரோஸ்கோபி பண்ணோம். அது பார்த்துட்டு எனக்கு ஒண்ணுமே இல்லை, பிரச்சனை நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா டேப்லெட் மட்டும் எண்டோஃபைன் சொல்லி ஒரு டேப்லெட் கொடுத்துருக்காங்க. ஓகே. இப்போ லேப்ரோஸ்கோபிக்கு அப்புறம் ஏற்கனவே ஒரு 4 டைம் நான் ஐயுஐ பண்ணிருக்கேங்க மேடம். இதுக்கு லேப்ரோஸ்கோபிக்கு அப்புறம் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணா எனக்கு குழந்தை நிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க மேடம்? உங்களுக்கு எதுவும் பண்ணி எந்த ப்ராப்ளம் இல்லைங்கனாலே அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தது வச்சு பார்த்தா உங்களோட எண்டோமெட்ரியம்னு இருக்கும், அதாவது கருப்பையில் ஒரு படுக்கை மாதிரி ஒன்று இருக்கும். அதுதான் மெயினாக அந்த கரு அமர்வதற்கு தகுதியான இடம். ஸோ அதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸோ இல்லை அது உங்களுக்கு ஒரு சில மில்லிமீட்டர் திக்னஸ் தான் இருக்கணும் அப்படின்னு இருக்கு. அதை விட ஓவராக திக்னஸ் இருக்கிறப்ப உங்களுக்கு எப்படின்னா என்னதான் ஃபர்டிலைஸ் ஆனாலும் அது ஃபர்தராக க்ரோ ஆகிறதுக்கோ அமர்வதற்கோ ஏதுவாக இல்லாமல் இருக்கும். ஸோ நம்ம அதை ரெகுலேட் பண்ணாலே ஒரு பெரிய விஷயமே இல்லை. நீங்கள் நார்மலாக கன்சீவ் ஆகிடலாம். நேச்சுரலாகவே நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. கண்டிப்பாக பாருங்க.
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். ஓகே டாக்டர், நிறைய விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஜென்ரலாக இந்த இன்ஃபெர்டிலிட்டின்ற விஷயம் சின்ன வயசுலேருந்து ஒரு சிலருக்கு பயம் ஏற்படுது. இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு என் மகளுக்கு, அவளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமான்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸ் பயந்துட்டு இருக்காங்க. நிறைய குழந்தைகளுக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்குது. இப்போ சின்ன வயசுல ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க, அதுக்கடுத்து இர்ரெகுலர் பீரியட்ஸ், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், இன்றைக்கு வந்து பெண் குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா 9 வயதில் 10 வயதிலேயே, ஏன்னா உணவு மாறுபாடுகள், துரித உணவு, அதே மாதிரி கெமிக்கல்ஸ், நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ண ஃபுட் ஐட்டம்ஸ் சாப்பிட்றாங்க, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், இதனால் வந்து பார்த்தீங்கன்னா 9 வயதுலேயே வந்து பெண் குழந்தைகள் வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் தான் அவங்க பண்ணுறாங்களே தவிர அதுக்கடுத்து வந்து அவங்க தொடர்ந்து ஆகிறதே கிடையாது, அப்படியே தள்ளி தள்ளி போகும். ஸோ அதுக்கடுத்து இதனால் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புல வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகி உடல் பருமன் அந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து ஏற்படும். ஸோ என்னன்னா பெண் குழந்தையை பெற்ற பெற்றோர்கள் வந்து என்னன்னா, பெண் வந்து மாதம் பெண் குழந்தை வந்து பீரியட்ஸ் ஆறாளா, அதே மாதிரி அவளுக்கு வந்து எஜுகேட் பண்ணணும். உனக்கு வந்து இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் உடம்புல இருக்கும், இந்த மாதிரி சேஞ்சஸ் இருந்தால் இந்த மாதிரி நடக்கும், இதற்காக வந்து நீ பயப்பட தேவையில்லை. ஸோ உன்னோட ஒவ்வொரு சேஞ்சஸையும் நீங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்ககிட்ட, அம்மாட்டியோ யார்கிட்டையோ வந்து நீங்கள் வந்து சொல்லணும். அதே மாதிரி எப்படி ஹைஜீனிக்காக இருக்கணும், ஏன்னா நிறையா இன்ஃபர்டிலிட்டிக்கு காரணம் வந்து என்னென்னா அன்ஹைஜீனிக்காக இருக்கிறதும் வந்து ஒரு காரணங்கள் இருக்குது. ஏன்னா இதனால் வந்து அவங்களுக்கு வந்து பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீசஸ் இந்த மாதிரி வரதுக்குரிய காரணங்கள் இருக்குது. ஸோ எப்படி அவங்களோட யூஷுவல் இதை வந்து எப்படி அந்த மென்ஸ்ட்ரல் பீரியட்ஸ் அப்போ எப்படி ஹைஜீனிக்காக இருக்கணும், அந்த பேட்ஸ் எல்லாம் எவ்வளோ அவேர்னஸாக வந்து சேஞ்ச் பண்ணணும், அதே மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்தால் எந்த மாதிரி எது நார்மல் எது அப்நார்மல் அப்படிங்கிற அவேர்னஸை வந்து குழந்தைகளுக்கு வந்து இது பண்ணும். ஸோ அப்போ தான் அவங்களுக்கு ஸ்லைட்டாக வந்து இப்போ இந்த ஒயிட் டிஸ்சார்ஜே வந்து என்ன ஒரு தன்மையில் இருக்கணும்னா, ஒரு ஓவலேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க, ஒரு 14th டேவோ இல்லை வந்து பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு 3 to 4 days முன்னாடி வரும், இதெல்லாம் நார்மல். ஸோ அது வந்து என்ன மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், நார்மல் ஒயிட் கன்சிஸ்டன்சியில் அந்த மாதிரி இருந்ததுன்னா, சளி மாதிரி இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ரொம்ப எல்லோவா இல்லை ஸ்டிஞ்சியா இல்லை ஸ்மெல்லாக இருந்தால் வந்து கண்டிப்பாக நீ சொல்லணும். இந்த மாதிரி இருக்கப்ப அப்போ தான் இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நார்மல் ஆகிடும். இந்த மாதிரி அவேர்னஸை க்ரியேட் பண்ணாலே இன்ஃபர்டிலிட்டிங்கிற ஒரு இஷ்யூ வந்து இல்லாமல் இருக்கும். ஓகே டாக்டர், இன்னொரு காலர் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ 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 வணக்கம்மா, உங்கள் பேர்? நான் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து கலையரசி பேசுகிறேன். டாக்டர் கிட்ட பேசணும். ஓகே பேசுங்கம்மா. வணக்கம் கலையரசி, சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் மேடம், நான் பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேன். எனக்கு மேரேஜ் ஆகி 1.5 years ஆகுது. ஓகே. பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. நான் ஒரு 1 year-ஆவே வந்து மெட்ஃபார்மின்லாம் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே. ஆனால் அப்பயும் வந்து இர்ரெகுலராக தான் இருக்கு. ஓகே. ஒரு 3 months முன்னாடி பீரியட்ஸ் ஆச்சு, இப்போ 3 months அப்புறம் தான் வந்திருக்கு. ஓகே. ஆனால் ஸ்லைட்டாக தான் படுது, பட் கிளாட்டாக பிளட் எல்லாம் வருது. ஆக்சுவலாக பிசிஓடி இருக்குது அப்படின்னா வந்து என்னென்னா, மாதம் வந்து உங்களுக்கு வந்து அந்த கருமுட்டை வந்து ரிலீஸ் ஆகலை, கருமுட்டை ரிலீஸ் ஆகாமல் அப்படியே நீர்க்கட்டிகளாக வந்து தங்கியிருக்கும். ஓகேவா? இதற்கு மற்ற மருத்துவ முறைகளில் வந்து சில மருந்துகள் கொடுக்குறாங்க. என்னென்னா அந்த சுற்றி இருக்கிற ஒரு கொலஸ்ட்ரால் மாதிரி ஒரு ஃபார்மேஷன் இருக்கும், அந்த இது வந்து கரையணும். அதுக்காக வந்து நம்ம உணவுலேருந்து வந்து கார்போஹைட்ரேட்ஸும் கொலஸ்ட்ராலும் ஃபார்ம் ஆகக்கூடாதுங்கிற இதில் இருக்காங்க. பட் நாங்கள் நேச்சுரல் இந்த இன்ஃபர்டிலிட்டி சென்டர்லேயோ இல்லை இயற்கையாகவே வந்து பூப்பு சுழற்சி நார்மலாக வருதுன்னா என்ன பண்ணணும்னா, நம்ம சாப்பிட்ற சத்துக்கள் வந்து சரியாக வந்து உறிஞ்சப்படணும். அது வந்து குட் கார்போஹைட்ரேட்ஸாக எடுக்கிறப்ப எந்த பிரச்சனைகளும் கிடையாது. ஸோ அதுக்கு நார்மலாக வந்து பிளட்லேயும் வந்து கலக்கிறப்ப அனீமியா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் அவங்களுக்கு வராமல் இருக்கும். அண்ட் தென் அவங்க வந்து இன்னொன்று வந்து சொன்னாங்க, எனக்கு வந்து 3 months கழிச்சு வருது, அப்போ வந்து கிளாட்டாக வருது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த 3 months கழிச்சு ஸ்லோவாக ஹார்மோனல் ப்ராசஸ் நடக்குது. கிளாட்டாக வர்றப்ப என்னென்னா அந்த எல்லா மந்த்தும் வந்து கொஞ்சம் பார்ஷியலாக அந்த எஸ்ட்ரோஜன் ஹார்மோன் மட்டும் இருந்திருக்கும். ஸோ அங்கங்கே வந்து உங்கள் அந்த எண்டோமெட்ரியம் அப்படிங்கிறது வந்து அப்படியே கொஞ்சம் படுக்கையாக வந்து இருந்திருக்கும். இந்த 3 months கழிச்சு ஷெட் ஆகிறப்ப வந்து என்ன ஆகும்னா, அப்படியே அது ஏற்கனவே இருந்த அந்த டெப்ரிஸ் அழுக்குகள்ங்கிறனால கிளாட்டாக போகும். ஸோ என்னென்னா அந்த கிளாட்டாக போகிறத வந்து ஃபுல்லாக வந்து வெளியே தள்ளணும்னா அடுத்த பீரியட்ஸ் வந்து நார்மலாக வரும். பட் நம்ம என்ன பண்ணுறோம், கிளாட்டாக வந்துட்டு அந்த நேரத்தில் கண்டிப்பாக இவங்களுக்கு பெயின் இருக்கும். ஸோ இவங்க என்ன செய்வாங்க, அந்த பெயினை வந்து சப்சைட் பண்ண மெடிசன்ஸ் போடுவாங்க. பெயினை சப்சைட் பண்ண மெடிசன்ஸ் போடுறப்ப என்ன ஆகும்னா, கண்டிப்பாக ப்ளீடிங் ஆகிறதும் இந்த கிளாட் ஆகிறதும் கம்மியாகும். ஸோ ப்ளீடிங் ஆகிறதும் கிளாட் ஆகிறதும் கம்மியாகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, உள்ள அந்த ரிமைனிங் டெப்ரிஸ் அழுக்குகள் அப்படியே இருக்கும். அடுத்து திருப்பி 3 months கழிச்சு புழுதாகும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப அவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நடக்கும். ஸோ அதற்காக நாங்கள் மெயினாக வந்து என்ன ட்ரீட்மெண்ட் ஓரியன்டாக பண்ணுவோம்னா, அந்த அழுக்குகள்லாம் வெளியேறிடணும். ஸோ அந்த அழுக்குகளை வெளியேறினாலே அடுத்து அவங்க பீரியட்ஸ் வந்து
ரெகுலர் சைக்கிளில் ஏற்படுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ பாண்டிச்சேரியிலேயே வந்து டாக்டர் நவீன் பாலாஜிஸ் ஹெர்போ கேர் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கே போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பீரியட்ஸை ரெகுலேட் பண்ண என்ன லைஃப் ஸ்டைல், என்ன உணவு, ப்ளஸ் கொஞ்சமாக மெடிசன்ஸ் ஒரு 3 monthsக்கு சாப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து நீங்கள் நார்மலாக பீரியட்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் கன்சீவ் ஆகிறதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. கண்டிப்பாக டாக்டர் போய் அணுகி உங்களுக்கான தீர்வை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம் சார். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் வந்து சுந்தர் மேம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? மதுரை. ஓகே, இப்போ யாருக்காக கேள்வி கேட்க போகிறீங்க சார்? எனக்கு தான் மேம். ஓகே, டாக்டர் கிட்ட பேசலாம். வணக்கம் சுந்தர் சார். எனக்கு வந்து டயபெட்டிக்ஸ், புளிப்பு, கொஞ்சம் மட்டன் சிக்கன் சாப்பிட்டா மோஷன் போக மாட்டேங்குது. அதுக்கு என்ன ப்ராப்ளம்? அது ஏற்கனவே நிறைய டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணியாச்சு. அது மறுபடியும் வந்துகிட்டே தான் இருக்கு எனக்கு. நீங்கள் சொன்னதுலேயே பதில்கள் எல்லாம் இருக்குது. அதாவது என்னென்னா உங்களுக்கு டயபெட்டிக். ஸோ டயபெட்டிக்னாலே மெயினாக என்ன அப்படின்னா முறையற்ற செரிமானம், சரியாக வந்து நாம் சாப்பிட்ட உணவு சரியாகாமல் வர்றது தான் டயபெட்டிக். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைஜஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து மெயின் இது வந்து கிளைகோபெப்டைட்ஸ் அப்படிங்கிற என்சைம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த என்சைம்ஸ் வந்து அந்த கார்போஹைட்ரேட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கன்வர்ஷன் பண்ணுறதுல மெட்டபாலிசமில் பெரும்பங்கு வகிக்கிறது. ஸோ அங்கே அந்த என்சைம்ஸ் அந்த செரிமானம் சரியாக இருக்காதப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த வேஸ்ட்டாக தான் அது போகும். ஸோ அந்த பார்ஷியலி டைஜஸ்டடாக சரியாக அந்த கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் ஆகாதப்ப கண்டிப்பாக அது கெட்ட குளுக்கோஸாக மாற்றப்பட்டு தான் வந்து இவருக்கு வந்து இந்த மாதிரி சுகர், டயபெட்டிக் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி அவர் சொன்னார், இந்த புளிப்பு இந்த மாதிரி உணவுகள்லாம் எடுத்தால் வந்து அசைவ உணவுகள்லாம் எனக்கு வந்து செரிமானம் ஆகிறது இல்லை அப்படின்னு. கண்டிப்பாக இவருக்கு பேசிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா உணவு உண்பதில் வந்து அதாவது பசிச்சு சாப்பிடணும், பசிக்காமல் சாப்பிடக்கூடாது. அது மாதிரி சில லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இருக்குது. எப்படி உணவுகள் எடுக்கணும், எந்த வகையான உணவுகள் எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டயபெட்டிக்கும் சரியாகும், இந்த செரிமானங்கிற பிரச்சனையும் சரியாயிரும். ரெண்டுக்கும் மருத்துவம் ஒரே மருத்துவம் தான். ஸோ மதுரையிலையும் நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்குது, டாக்டர் நவீன் பாலாஜிஸ் ஹெர்போ கேர் ஹாஸ்பிட்டல். அங்கே போய் டாக்டரை பாருங்கள். ஆனால் இதில் வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பித்தத்தை தொடர்ந்து வந்திருக்கா, வாதத்தை தொடர்ந்து வந்திருக்கான்னு. ஏன்னா பித்தத்திலையும் செரிமானமாகும், வாதத்தில் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வரும். 2 குற்றத்தில் எது முதன்மையான குற்றம் அப்படின்னு பார்த்து நம்ம அந்த பேசிக்காக, ஏன்னா எந்த ஒரு நோய்க்கும் அடிப்படை என்னங்கிறத பேஷண்ட்ஸ் புரிஞ்சுட்டாங்கன்னா அந்த நோயிலேருந்து அவங்க விட்டு வெளியே வர்றது ஒரு பெரிய கஷ்டமே இல்லை. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். ஓகே நேர்களே, தொடர்ந்து லைனில் காத்துட்டு இருங்க. ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் திரும்ப சந்திக்கலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். தொடர்ந்து பேசலாம். டாக்டர் நிறைய விதமான கேள்விகளுக்கான சந்தேகங்களுக்கான பதில்கள் அளிச்சிட்டு இருக்காங்க. ஓகே டாக்டர், இன்னொரு காலர் லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ மேடம். ஹலோ சார், வணக்கம். உங்க பேர் என்ன? மேடம் என் பேர் தர்மர் மேடம். எங்கேருந்து கால் பண்றீங்க சார்? நாங்கள் தேனி மாவட்டத்துலேருந்து பேசுகிறோம் மேடம். ஓகே, இப்போ யார் சம்பந்தமான கேள்வியை நீங்க கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க? எங்கள் வீட்டுக்காரத்தில் மேடம். ஓகே ஃபைன், டாக்டர் கிட்ட பேசலாம். வணக்கம் சார், சொல்லுங்க. மேடம் எங்கள் வீட்டுக்காரர் கல்யாணம் முடிஞ்சு 1.5 வருஷம் ஆச்சு மேடம். சரி. ஆனா பாத்தீங்கன்னா மேடம் அந்த பிள்ளைக்கு 3 சார் ஒன் செகண்ட், நீங்க கேள்விகளுக்கு போறதுக்கு முன்னாடி உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணீங்கன்னா நீங்க ப்ராப்பரா டாக்டர் கிட்ட பேச முடியும். உங்களுக்கு தான் அது வசதியா இருக்கும். சோ உங்க டிவி வால்யூமை லைட்டா கம்மி பண்ணுங்க சார். சரிங்க மேடம், கம்மி பண்ணியாச்சு மேடம். ஓகே மேம், சொல்லுங்க. இல்ல மேடம் அந்த பிள்ளைக்கு வந்து 3 மாசம் கன்சீவ் இருந்துச்சு மேடம். சார் கொஞ்சம் 3 மாசம் கன்சீவ் இருந்துச்சு மேடம். அப்படியே போயிடுச்சு மேடம். டாக்டர் கேட்டதுக்கு நீர் கட்டி இருந்ததுனால போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க மேடம். ஓகே. அப்புறம் பாத்தீங்கன்னா மேடம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தோம் மேடம். நீர் கட்டிலாம் கரைஞ்சிச்சு மேடம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மேடம் அந்த பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 தள்ளி போகுது மேடம். 10 நாள் 15 நாள் இந்த மாதிரி தள்ளி போய் அந்த பிள்ளை அப்படியே பூச்சி வருது மேடம். ஓகே, ஏன்னா நீர்க்கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்க. நீர்க்கட்டி இருந்தாலே அந்த மாதிரி தான். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஓவலேஷன் பூப்பு சுழற்சிங்கிறது வந்து சரியாக இருக்காது. அதனால் கொஞ்சம் 10 நாள் 15 நாள் அந்த மாதிரி தள்ளி தான் போகும். ஸோ மெயினாக வந்து நீங்கள் நீர்க்கட்டிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பார்க்கணும். அதே மாதிரி நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க 3 months இருந்து அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா உள்ள ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கலாம். உங்கள் வந்து கருப்பையில் வந்து அங்கே நீர்க்கட்டிகள் இருக்கிறனால என்னென்னா உங்கள் அந்த ஹார்மோனல் செக்ரீஷன்ஸ் வந்து நார்மலாக இருக்காது. ஸோ அதை தொடர்ந்தும் அந்த ப்ரொஜெஸ்ட்ரான்ங்கிறது ஒன்று செக்ரேட் ஆகாமல் இந்த மாதிரி தொடர்ந்து அந்த எஸ்ட்ரோஜன் இது பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அந்த கரு வந்து தங்க முடியாது. ஸோ தங்க முடியாமல் வாஷ் அவுட் பண்ணிடும். எண்டோமெட்ரியம்னு உள்ள வந்து ஒரு சளிச்சவு இருக்குது, அதோடு சேர்ந்து வந்து வாஷ் அவுட் ஆயிரும். ஸோ பேசிக்காக வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் வந்து என்ன பண்ணணும்னா
இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட சிறுநீரகத்தோட எனர்ஜி லெவலும் வந்து கம்மியாகும். ஸோ சிறுநீரகத்தோட எனர்ஜி லெவல் ப்ளஸ் யூட்ரஸ் ஓட எனர்ஜி லெவலையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஒய்ஃப்க்கு வந்து கன்சீவ் ஆகி அந்த 10 months கேரி ஓவர் ஆகி 10வது மாதம் வந்து அழகான அறிவான ஆரோக்கியமான குழந்தை பிறப்பதில் வந்து எந்தவித ஐயமும் இருக்காது. ஸோ நாளைக்கு டாக்டர் வந்து தேனிக்கு வர்றாரு மார்னிங் 4 o'clock. நீங்கள் தேனியில் நம்ம டாக்டர் நவீன் பாலாஜிஸ் ஹெர்போ கேர் ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் போய் உங்கள் நாடியை பரிசோதிச்சுக்கோங்க. ஏன்னா 2 பேரோட நாடியுமே வந்து ஒரு குழந்தை பிறப்பதற்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கிராஸ் செக் பண்ணி பார்க்குறப்ப அவங்க கன்சீவ் ஆகி குழந்தை பிறப்பதில் வந்து எந்த ஒரு தடையும் இருக்காது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்டயும் பேசலாம். ஹலோ ஹலோ. ஓகே ஃபைன். இது மாதிரி நிறைய விஷயங்கள் 2 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க, அப்புறம் அபார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரெக்னென்சி டைம் ப்ரெக்னென்ட் ஆகிற அந்த ஸ்டார்டிங் பீரியடில் எந்த அளவுக்கு லேடிஸ் அவேர்னஸோடு இருக்கணும்? இல்லை, இன்னைக்கு வந்து என்னென்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, நடக்கக்கூடாது, குனியக்கூடாது, நிமிரக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து வகுத்துருக்காங்க. பட் அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கன்சீவ் ஆகிட்டு எல்லா வேலையும் செஞ்சாங்க. குடம் தூக்குறது, நம்ம களத்தில் போய் வேலை செய்கிறது, வயலில் வேலை செய்கிறது, எல்லா வேலையும் செஞ்சாங்க. 10 குழந்தைகள் பெற்றுக்கிட்டாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கி நம்மளா நினச்சா அப்படியே என்ன பண்ணுறது, அப்படியே உட்காரவே வச்சுருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அவங்களோட அந்த அப்டாமினல் மசில்ஸ்லாம் சரியாக இதாகாது, யூட்ரஸ் மசில்ஸ்லாம் இதாகாதப்ப என்ன ஆகுனா பேபியோட ரொட்டேஷன் இருக்காது. அதுக்கப்புறம் ரொட்டேஷன் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து சிசேரியன், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம கன்சீவ் ஆகிட்டோன்னா ஃபஸ்ட்டு நம்ம எப்படி இருக்கணுங்கிற அவேர்னஸ் இருக்கணும். 10 monthsக்கும் வந்து நார்மலாக வந்து சில யோகாசனாஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆசனாஸ் பண்ணும். வீட்டில் சின்ன சின்ன வேலைகள், முக்கியமாக வந்து வீடு பெருக்கிறது, இந்த மாதிரி வேலைகளெல்லாம் வந்து எடுத்துக்கணும், செய்யணும். யாருக்குன்னா சில பேருக்கு வந்து பிளாசண்டா ப்ரீவியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ரப்ஷன் அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் மட்டும் என்னென்னா அந்த பிளாசண்டா வந்து என்னென்னா மேலே இது பண்ணாமல் கீழே அந்த கருப்பை வாயிலேயே வந்து அட்டாச் ஆகும். ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் என்ன அப்படின்னா நம்ம மூமெண்ட் இருக்கிறப்ப வந்து டக்குன்னு டிட்டாச் ஆகி வெளியே வரும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இல்லாத எல்லாருமே வந்து நார்மலாக எல்லா ஆக்டிவிட்டியும் செய்யலாம். அதனால ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. ஸோ எந்த ஒர்க் வேணுமா பண்ணலாம், அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த பிளாசண்டா ப்ரீவியா அப்படின்னு இருக்கிறவங்க மட்டும்தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதே மாதிரி உணவு முறைகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் மந்த் வந்து சிலருக்கு வந்து சீரணம் அதெல்லாம் வந்து சரியாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஜீரணம் நல்லா ஆகிற மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும். ரொம்ப ஹெவி ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா இப்பயே நம்ம ஹெவி ஃபுட்ஸ் எடுத்தால் குழந்தை வந்து உடனே புசுன்னு வளர்ந்துடணும். அந்த குழந்தையோட வளர்ச்சி மேக்ஸிமம் நல்ல வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது பார்த்திங்கன்னா லாஸ்ட் ட்ரைமஸ்டர்னு சொல்கிற 3 months தான். ஸோ நம்ம எப்பயும் என்ன சாப்பிடுவோம் அதை எடுத்துக்கணும். உணவில் கீரைகள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலே போதுமானது. அதை விட்டுட்டு ரொம்ப பயந்து நடக்காமல் இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய தப்பு. ஓகே, ஒரு ஆரோக்கியமான என்விரான்மெண்ட்ல இருந்தாலே போதும், நல்ல ஆரோக்கியமான குழந்தை கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம்மா. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் மதினா மேம், மதுரையில இருந்து கால் பண்றேன். ஓகே, இப்போ யாருக்கான சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? மேம் எனக்கு தான் கேட்கணும். ஓகே, டாக்டர் கிட்ட பேசலாம். வணக்கம்மா. வணக்கம் மேம். இப்போ எனக்கு 13 weeks ஆகுது, செகண்ட் பேபி கன்சீவா இருக்கேன். அப்பப்போ லைட்டா ப்ளீட் ஆகுது மேம். அதுக்கு வந்து டாக்டர்கிட்ட கேட்டப்போ அவங்களுக்கு வந்து பிளசண்டா வந்து கீழே இருக்கு, அதனால வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் சொல்லிட்டு அந்த இன்ஜெக்ஷன் போட சொல்லியிருக்காங்க. ஓகே, இதனால எதுவும் ப்ராப்ளம் வருமா மேம்? நான் வந்து ஒரு டீச்சரா வேற ஒரு பிரைவேட் ஸ்கூல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்து இது எப்படி நான் இருந்துக்கணும், அது எதுவும் ப்ராப்ளமா என்னன்னு உங்களுக்கு கேட்கணும். ஸோ இப்போ ஜஸ்ட் நோ நாங்கள் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணதான். ஸோ பிளாசண்டா ப்ரீவியாங்கிறது வந்து கொஞ்சம் கீழே அட்டாச்மெண்ட் இருக்கும். ஸோ அவங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் மெடிசன்ஸுங்கிறத பொறுத்த வரைக்கும் நாங்கள் எதுவும் சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. நம்ம ரெஸ்ட்டில் இருந்துட்டு ரொம்ப ஹெவி ஒர்க்ஸ் மட்டும் பண்ணாமல் இருக்கணும். ரொம்ப என்னென்னா இப்படி வெயிட் பண்ணி நம்ம அப்டாமினல் ப்ரெஷர், வயிற்று பகுதிங்கிற ப்ரெஷரை வந்து லிஃப்ட் பண்ணாத மாதிரி இருக்கணும். அதே மாதிரி பைக்லலாம் போகிறப்ப பின்னாடி உட்காந்து அந்த பம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல இது பண்ணாத மாதிரி இருக்கணும். அவ்வளோதானே தவிர நீங்கள் யூஸ்வலாக டீச்சர் வந்து யூஸ்வலாக போய் கிளாஸஸ் எடுக்கிறதோ இல்லை பேசுகிறதோ அதனால ஒன்றும் கிடையாது. என்னென்னா உங்கள் வயிற்று பகுதியில் அந்த ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகாத மாதிரி இருக்கணும். ப்ளஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பிளாசண்டா ப்ரீவியா இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கான்ஸ்டிபேஷன், மலக்கட்டுங்கிற தொந்தரவுகள் இருக்கவே கூடாது. ஸோ அந்த மலக்கட்டெல்லாம் வந்து நம்ம வந்து நார்மலைஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக இந்த பிளாசண்டா ப்ரீவியாவில் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் வந்து மேற்கொள்ளலாம். ஓகே ஃபைன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம்மா. உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சுதாங்க, காஞ்சிபுரத்துலேருந்து கால் பண்ணுறேங்க. அப்படியா, சரிம்மா. உங்கள் டிவி வால்யூமை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் காலில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசினீங்கன்னா உங்கள் கேள்விக்கான பதிலை நீங்கள் சுலபமாக தெரிஞ்சுக்கலாம்.
சரிங்க மேடம். டாக்டர் லைன்ல இருக்காங்க, டாக்டர் கிட்ட பேசுங்க. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. மேடம் பாப்பா வந்து 13 வயசு ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. ஓகேம்மா. பெட்லேயே யூரின் பண்ணிடுறா நைட்ல, அதுக்காக தான். இல்லை, பெட்டில் யூரின் பண்ணியிருக்காங்கன்னா அதாவது சின்ன வயசுலேருந்து அப்படியே பழக்கம் இருக்கும். நம்ம வந்து அதை வந்து ஒரு ஹேபிட்டை வந்து கல்டிவேட் பண்ணியிருக்க மாட்டோம். தூங்குறதுக்கு முன்னாடி வந்து யூரின் போயிட்டு தூங்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வரைக்கும் உட்காந்து டிவிஸ், நீங்கள் என்ன டிவி ஷோஸ் பார்க்குறீங்களோ உங்கள் கூட சேர்ந்தும் குழந்தை உட்காந்து வந்து டிவி ஷோஸ் பார்க்குறது. குழந்தைகளுக்கு வந்து ஒரு 7:30க்கே அவங்களுக்கு ஃபுட்டு, அந்த ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 டைம்ஸ் வந்து யூரின் பாஸ் பண்ணிவிட்டு அடுத்து அவங்க படுத்தாங்கன்னா எந்தவித பிரச்சனையும் இருக்காது. ஸோ அதனால வந்து அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லையும் இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் ரெகுலரைஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணியும் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் காஞ்சிபுரத்தில் வந்து நம்ம டாக்டர்ஸை வந்து பார்த்து நாடி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலும் அந்த மாதிரி பெட்வெட் பண்ணுற சூழ்நிலை இருக்கும். ஆனால் பெட்வெட் மட்டும் பண்ண மாட்டாங்க. யூஸ்வலாக அந்த குழந்தைகளோட ட்ரெஸ்ஸஸில் வந்து கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா கொஞ்சம் சொட்டு நீர் அப்படின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் மைல்டாக வந்து ட்ராப்லெட் யூரின் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்து அது ரொம்ப வந்து யூரியா ஸ்மெல் இருந்ததுன்னா குழந்தைக்கு வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் நேரில் வந்து நம்ம மருத்துவர்களை பார்த்து கலந்து ஆலோசிக்கிறப்ப தான் அவளோட ஹேபிட்டா இல்லை வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ், ஏன்னா இந்த ஏஜில் வந்து 13 இயர்ஸில் வந்து குழந்தைக்கு வந்து இந்த 2 ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். இந்த 2ல் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸை நம்ம ரெக்டிஃபை பண்ணுறப்ப ஒன்று கவுன்சிலிங் இல்லை பயிற்சிகள் இல்லை மெடிசன்ஸ் எடுக்கிறப்ப அந்த குழந்தை வந்து இதுலேருந்து ரெக்டிஃபை ஆயிரும். பட் இதுதான் இந்த குழந்தைக்கான கரெக்ட் ஏஜ். இதுலேயும் நம்ம அப்படியே போஸ்ட்பான் பண்ணி அஜாக்கிரதையா, சப்போஸ் ஹேபிட்ஸ் இல்லைன்னா ஹேபிட்ஸுங்கிறது அதுக்கு ஒரு ஏஜ் வரப்போ அந்த குழந்தை ஸ்டாப் பண்ணிடும். பட் அதுக்கு ஏதாவது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா அடுத்து அந்த பொண்ணு வந்து பீரியட்ஸ் ஆகிறப்போ ஏதோ உள்ளே வந்து பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீசஸ் வர்றதுக்குரிய காரணங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக விரைந்து வந்து நம்ம மருத்துவர்களை பாருங்கள். கண்டிப்பாக முழு நிவாரணம் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, இதுதான் ரைட்டான ஏஜ். இந்த ஏஜில் நீங்கள் ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா அது ப்ராப்பராக அதை க்யூர் பண்ணிடலாம் டாக்டர் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். ஹலோ 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 வணக்கம், யார் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஹலோ 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 சொல்லுங்கம்மா, நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க. உங்கள் பேர் என்ன? ஹலோ, நாங்கள் மதுரையிலேருந்து பேசுகிறோம். உங்கள் பேர்? என் பேர் மாலதி. ஓகே மாலதி, டாக்டர் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசுங்க. வணக்கம் மாலதி. கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு. சரிங்கம்மா, ஹலோ சொல்லுங்கம்மா, கேட்குது. கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு. நீர் கட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, அதுக்கு லேப்டாஸ்கோப் பண்ணியாச்சு. லேப்டாஸ்கோப் பண்ணியும் குழந்தை நிக்கல. அதுக்கப்புறம் இப்ப ஐவிஎஃப் பண்ணோம் போன மாசம். ஐவிஎஃப் நிக்கல. செகண்ட் டைம் ஐவிஎஃப் பண்ணா நிக்குமா? அம்மா, இயற்கை முறைகள் கருத்தரிப்பதற்கு நிறைய முறைகள் உள்ளது, சரியா? நம்ம உடம்புல அதாவது முடி ப்ளஸ் நகம் இதை தவிர மற்ற எந்த இடமுமே கட் பண்ணவும் கூடாது, எந்தவித சத்திரமும் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்தளவுக்கு, ஏன்னா ஒரு சின்ன ஒரு இது வச்சாலே அந்த இடத்துல ஸ்கார் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கிரியேட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம டாக்டர் நவீன் பாலாஜிஸ் ஃபர்டிலிட்டி சென்டரில் வந்து பாருங்கள். உங்களோட பீரியட்ஸ் ரெகுலர் ஆகி நீர்க்கட்டிகள் சரியாகி நீங்கள் நேச்சுரலாக வந்து கரு உற்பத்தி ஆகி அதே மாதிரி கருத்தரிக்கிறதுக்குரிய வாய்ப்புகளும் 100% உள்ளது. ஸோ நீங்கள் இதுக்காக பயப்பட வேணாம். ரொம்ப கஷ்டமான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இல்லை, சிம்பிளான உணவு முறைகள், வாழ்வியல் முறைகள் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு எந்த தடையும் இருக்காது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து நிறைய காலர்ஸ் லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்தெல்லாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். நிறைய நேர்கள் கால் பண்ணி டாக்டர் கிட்ட பல விதமான சந்தேகங்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சிக்கு நீங்களும் தொடர்பு கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டயல் 044-4596-9444. ஓகே டாக்டர், நிறைய பேர் நிறைய விதமான கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்த நேருக்கும் காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ 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 வணக்கம்மா, உங்கள் பேர்? பேர் காயத்ரிங்க. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க காயத்ரி? கோயம்புத்தூர்ல இருந்துங்க. ஓகே காயத்ரி, யார்கிட்ட நீங்கள் எந்த விதமான சந்தேகம் கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க? எனக்கு தான் டவுட்டு, நான் தான் கேட்கணுங்க. ஓகே ஃபைன், மேம் கிட்ட பேச. வணக்கம் காயத்ரி. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங்மா, சொல்லுங்கள். எனக்கு பீரியட்ஸ் வந்து தள்ளி போகுதுங்க மேம். ஒரு 1 இயராகவே இதே ப்ராப்ளம் தான் இருக்கு. ஸ்கேன் பண்ணி பார்த்தோம், யூட்ரஸும் நார்மலாக தான் இருக்கு அப்படின்னாங்க. பட் வந்து 2 months 3 months தள்ளி தான் போகுதுங்க. உங்கள் வயது என்ன? 28.
மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் சன் இருக்காங்க. ஓகே பட் இதே ப்ராப்ளமா தான் இருக்குங்க. ஓகே. பட் என்ன, அதாவது பீரியட்ஸ்ங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு 30 டேஸ் இல்லைனா 28 டேஸ் இந்த மாதிரி சைக்கிளில் வரணும். வந்தால் அந்த பீரியட்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா 5 டேஸ் ரிச் ஃப்ளோ இருக்கணும். சும்மா ஒரு நாள் இருக்குது 2 நாள் இருக்குது இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களோட மென்சுரல் சைக்கிள் நார்மலாக இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க நாங்கள் ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்தே எனக்கு 45 டேஸ்க்கு ஒரு தடவை வரும், 39 டேஸ்க்கு ஒரு தடவை வரும், 50 டேஸ்க்கு ஒரு தடவை வரும் அப்படின்னா ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, அதை ரெக்டிஃபை பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கம்மா. உங்கள் நாடியை பார்த்துட்டு பித்த சம்மந்தப்பட்டதா கப சம்மந்தப்பட்டதான்னு பேசிக்கை பார்த்து நம்ம அந்த ரெக்டிஃபை பண்ணுறப்ப, ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணுறப்ப உங்கள் பீரியட்ஸ் நார்மல் ஆகும். ஏன்னா இந்த ஏஜில் நீங்கள் பீரியட்ஸை நார்மல் பண்ணிக்கிட்டால் தான் பிற்காலத்தில் வந்து தேவையில்லாமல் கருப்பையில் வந்து நார்திசு கட்டிகள், அதாவது ஃபைப்ராய்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நம்ம டாக்டர்ஸை பார்த்து நாடிகளை சோதித்து என்ன ப்ராப்ளம், ஏன் இப்படி பீரியட்ஸ் வந்து தள்ளி தள்ளி போகுது அப்படின்னு பார்த்து ரெக்டிஃபை பண்ணோன்னா பிற்காலத்தில் எந்த பிரச்சனைகளும் வராது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் நேரும் லைனில் காத்துட்ருக்காங்க. ஹலோ 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 வணக்கம், உங்கள் பெயர்? வணக்கம், என்னோட நேம் கவிதாங்க. கவிதா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க கவிதா? ஆவடியிலேருந்து பேசுகிறேன். ஓகே, யாருக்காக சந்தேகம் கேட்க போகிறீங்க கவிதா? இல்லை, எனக்காக தான். கல்யாணம் ஆகி 3 இயர்ஸ் ஆச்சு. ஓகே ஃபைன், மேம் கிட்ட பேசுங்க கவிதா. வணக்கம் கவிதா. வணக்கம் மேடம். சொல்லுங்கள் மேம், எனக்கு 3 இயர்ஸ் ஆச்சு கல்யாணம் ஆகிட்டு. ஓகேம்மா. தைராய்டு ஒன் டைம் கூட கன்சீவ் ஆகல. ஆனால் தைராய்டு ப்ராப்ளம் மட்டும் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு டேப்லெட் எடுத்துட்டு இருக்கோம். ஓகே. அவருக்கு வந்து இந்த விண்டு முந்திட்டு போற அந்த இது இல்லை, நீந்தி போற தன்மை இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு டேப்லெட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி கவுண்டிங்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பட் இன்னும் ஒன் டைம் கூட கன்சீவ் ஆகல. அதான் அதை பற்றி என்ன. உங்களுக்கு இப்போ தைராய்டு லெவல் எவ்வளோ இருக்கு? இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதனால மீடியமாக டேப்லெட் போட்டுட்ருக்கேன். 100 mcg போட்டுட்ருக்கேன். ஓகே. அப்போ நீங்கள் நார்மலாக நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா உங்களுக்கு சப்கிளினிக்கல் ஹைப்போதைராய்டு தான் இருக்கக்கூடிய. யூஸ்வலாக வந்து தைராய்டு, கிட்னி, கர்ப்பப்பை இது மூன்றுக்கும் வந்து நெருங்கிய தொடர்பு உண்டு. ஸோ யாருக்கெல்லாம் வந்து தைராய்டு இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிட்னி, யூட்ரஸ் இதோட எனர்ஜி லெவல் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ தைராய்டு வந்து எப்போ வந்து உங்களுக்கு அப்நார்மலாக ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் தொடர்ந்து மலக்கட்டு இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன ஆகும்னா உடம்புல தேவையில்லாத டாக்ஸின்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அந்த மாதிரி ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தேவையில்லாத அந்த நச்சுப்பொருள் ரிலீஸ் ஆகிறப்ப யூஸ்வலாக இந்த தைராய்டு ஹார்மோன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா எண்டோக்ரைன், அதாவது எந்த ஒரு டக்ட் எந்த ஒரு தாரைகளும் இல்லாதது. ஸோ அந்த இதில் வந்து இந்த ரேடிக்கல்ஸ் இந்த தேவையில்லாத நச்சுகள் டாக்ஸின்ஸ் போய் இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது அப்படின்னா அந்த தைராய்டு கிளாண்ட் அதுக்கு வந்து ஒரு பிட்யூட்ரி இருக்குது. பிட்யூட்ரிங்கிறது ஒரு மெயின் கிளாண்ட், மாஸ்டர் கிளாண்ட். ஸோ அது வந்து இந்த தைராய்டை வந்து டைரக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி டாக்ஸின்ஸ் எல்லாம் இருக்குது, நீ அட்ஜஸ்ட் பண்ணு அப்படிங்கிறப்ப தான் நமக்கு இந்த ஹைப்போதைராய்டு, ஹைப்பர் தைராய்டு அந்த மாதிரி இருக்கும். ஸோ இவங்களுக்கு அந்த மலக்கட்டு இதெல்லாம் வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணணும். ஸோ அதை பண்ணுறப்ப இந்த தைராய்டுங்கிறது வந்து அவங்களுக்கு நார்மல் ஆயிரும். ப்ளஸ் தைராய்டு நார்மல் ஆகிறப்ப இவங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுங்கிறதுக்கு ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அதே மாதிரி இவங்க பார்த்தீங்கன்னா உடல் பருமன் இந்த மாதிரி இருக்கும். அடுத்து இவங்க ஹஸ்பண்டுக்கு சொல்லியிருந்தாங்க மொட்டிலிட்டி சரியில்லை. அதாவது சில பேருக்கு வந்து கவுண்ட் நல்லா இருக்கும், ஆனால் மொட்டிலிட்டி வந்து கம்மியாக இருக்கும். மொட்டிலிட்டி அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஆண்களோட வந்து விந்துக்களுக்கு வந்து ஒரு வால் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இப்போ ஒரு கருமுட்டையை வந்து ஒரு மில்லியன் கணக்காக வந்து நீந்தி போகும். பட் அதில் ஒன்று தான் ரீச் ஆகி வெற்றி அடைஞ்சு அந்த கருமுட்டையை வந்து ஹோல் போட்டு உள்ளே போய் வந்து ஒரு கருத்தரிப்பதற்கு வாய்ப்பு வந்து உண்டாகும். பட் அந்த மொட்டிலிட்டிங்கிறது வந்து அந்த வாழ்த்தன்மைங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா யூஸ்வலாக ஒரு 50% இருக்கணும் நார்மல் மொட்டிலிட்டி. அதை விட கம்மியாக இருக்கப்ப அது நீந்துற தன்மை வந்து கம்மியாகும். ஏன்னா உள்ளே அது நீந்தி போய் பெண்களோட அந்த கருப்பையில் வந்து சில சளிச்சவுகள் இருக்குது, அதையும் உடைக்கணும். ஏன்னா அங்கெல்லாம் காரத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கும். அதெல்லாம் நீந்தி போகிற அளவுக்கு மொட்டிலிட்டி இருக்கணும். அப்படின்னும் இந்த மொட்டிலிட்டி அதிகரிக்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை இது பண்ணணும். அதே மாதிரி அவங்க உடல் உஷ்ணம், அதாவது யூஸ்வலாக வந்து அவங்க டெஸ்டிஸோட டெம்பரேச்சர் வந்து நார்மல் பாடி டெம்பரேச்சரை விட ஒரு 2 டிகிரி வந்து கம்மியாக இருக்கணும். அந்த மாதிரி இல்லாமல் அவங்க தொழில்களால் வந்து ஏதாவது நைட் ஷிஃப்ட் பண்ணுவாங்க, இல்லைனா ட்ரக் டிரைவர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறப்ப டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தி ஆகிறப்ப இந்த மொட்டிலிட்டி அப்படிங்கிறதோட இது வந்து ரொம்ப கம்மியாகும். ஸோ அதையும் நம்ம ரெண்டையும் நம்ம ப்ராப்ளம்ஸை ரெக்டிஃபை பண்ணிட்டா இவங்க கன்சீவ் ஆகிறதுல வந்து பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு கன்சீவ் ஆகணும்னா ஒரு பெண் தான் வந்து போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் இல்லை, பெண் ஆண் இருவரும் வந்து ஒத்துழைத்து ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் அந்த சக்ஸஸாக கன்சீவ் ஆகிற ரேஷியோ வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகே ஃபைன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. இன்னொரு நேயர் லைனில் காத்துட்ருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ டாக்டர்.
ஹலோ, உங்க பேருமா? எங்கேருந்து கால் பண்றீங்க? நாங்க வேலூர்ல இருந்து கால் பண்றோம். பேர் லலிதா. ஓகே லலிதா, நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம். வணக்கம் லலிதா. வணக்கம் டாக்டர். நாங்க ஹாஸ்பிட்டல் 5 வருஷம் கல்யாணம் 5 வருஷம் ஆகுது. குழந்தை இல்லை எங்களுக்கு. நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு வந்து வீட்டுக்காருக்கு வந்து கவுண்ட் காட்டவே இல்லை, சுத்தமா இல்லைன்னு சொல்றாங்க. ஐவிஎஃப் தான் பண்ண முடியும்னு சொல்றாங்க டாக்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து உங்கள் வார்த்தையிலேருந்து அழிக்க வேண்டிய ஒன்று என்னென்னா, எரேசரை வச்சு அழிக்க முடியும்னா அழிச்சிடுங்க. குழந்தை இல்லை அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. அந்த நெகட்டிவ், மேடம் இன்னும் எனக்கு குழந்தை பிறக்கலை, எங்களுக்கு இன்னும் குழந்தை பிறக்கலை அப்படின்னு நீங்கள் சொல்ல கண்டிப்பாக வந்து குழந்தை வந்து பிறக்கும். குழந்தை இல்லைங்கிற அப்படி நெகட்டிவ் தாட் வச்சுருந்தாலே வந்து அது நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிரும், நம்ம பாடியும் அதுக்கேற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ண ஆயிரும். அதுக்கடுத்து இவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து செமன் கவுண்ட், இது வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்றாங்க. என்ன வேலைமா பார்க்குறாரு? ஆட்டோ ஓட்டுறாங்க டாக்டர். ஸோ இந்த மாதிரி டிரைவர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்து என்னம்மா சுகர் இருக்கு. சுகர். ஸோ அதே மாதிரி தான் இந்த டயபெட்டிக் இந்த மாதிரி லெவல்ஸ் இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு அந்த ரத்தத்தில் வந்து சால்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கும், ரத்தத்தோட அடர்த்தி தன்மை வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ ரத்தத்தோட அடர்த்தி தன்மை ஜாஸ்தி ஆகிறப்ப இவங்களுக்கு அந்த டெஸ்டிஸ்க்கு வந்து ரத்தம் ஓடுறது வந்து இதாகும். ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயக்னோஸ் பண்ணி பார்த்தா வெரிகோசீல் அப்படின்னு ஒரு கண்டிஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ அங்கே அந்த ரத்த ஓட்டம் இல்லாதனால அந்த செமனோட லெவலும் குறைஞ்சிரும். ஸோ அது குறையிறப்ப என்ன ஆகுனா ஸ்பெர்மோட கவுண்ட்டும் குறைஞ்சிரும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து சென்னையில் நம்ம டாக்டர் டி நகரில் வந்து வெட்னஸ்டே பாருங்கள். ஸோ நாடி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த குற்றம் இருக்குது, எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்குது, அதை ரெக்டிஃபை பண்ணுறப்ப அவரோட செமன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி ஸ்பெர்ம் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறப்ப அவர் கண்டிப்பாக வந்து அவருக்கு எல்லாம் நார்மல் ஆயிரும், உங்களுக்கும் அழகான குழந்தை பிறக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். இன்னொரு நேரும் லைனில் காத்துட்ருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ 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 வணக்கம், உங்கள் பேருமா? எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? திருப்பூர்லேருந்து பண்ணுறேங்க மேடம். உங்கள் பேருமா? தாமரை செல்விங்க. ஓகே தாமரை செல்வி, இப்போ யாருக்காக சந்தேகம் கேட்க போகிறீங்க? எனக்கு தாங்க மேடம். அப்படியா, ஓகே டாக்டர் கிட்ட பேசுங்கம்மா. சரி. வணக்கம் தாமரை செல்வி. தாமரை செல்வி மேடம், நாங்கள் திருப்பூர்லேருந்து பேசலாம் மேடம். என்னம்மா? மேடம் எனக்கு 3 வருஷமா குழந்தை இல்லைங்க மேடம். அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் கல்யாணம் முடிச்சு 2 வருஷத்துலயே 2 மாசத்துலயே குழந்தை இருந்ததுங்க மேடம். அப்புறம் அது கரு வளர்ச்சி இல்லை அப்படின்னு இது பண்ணிட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் குழந்தையே இல்லைங்க மேடம். அது எதனாலங்க மேடம்? 2 பேர்த்துக்குமே செக் பண்ண எல்லாம் நார்மலா இருக்குது அப்படின்னாங்க. அப்புறம் அது போக ஐயுஐ வந்து 3 தடவை பண்ணாங்க மேடம், எதுவுமே சக்சஸ் ஆகலைங்க. ஓகேம்மா, ஃபர்ஸ்ட் திருப்பி நேயர்களுக்கெல்லாம் நான் சொல்ல விரும்புறது, குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் இதை விடுங்க. இன்னும் குழந்தை பிறக்கல அப்படின்னு சொல்லுங்க. நீங்கள் வந்து சொன்னீங்க 2 பேரும் நார்மலாக தான் இருக்காங்க, குழந்தை வளர்ச்சி இல்லை அப்படின்னு. யூஸ்வலாக வந்து அந்த கருத்தங்கி அது வளர்ச்சிடுறப்ப நம்ம என்னென்னா தேவையில்லாத சில மருந்துகள் வந்து உட்கொள்றனால வந்து என்னென்னா அந்த குழந்தையோட வளர்ச்சி வந்து பாதிக்கப்படும். எதுக்குமே ஒரு காய்ச்சல் தலைவலி எது வந்தாலுமே வந்து மருந்து போட்டு தான் அதற்கு தீர்வு காணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ யூஸ்வலாக நம்ம வீட்டில் பெரியவங்க அதுக்கு தான் இருக்கணும். பாட்டிக இருக்கப்ப இந்த மாதிரி கஷாயங்கள் எடுத்துக்கோ, இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறப்ப வந்து அவங்க தேவையில்லாத மருந்துகள் நம்மளே போய் என்ன செய்யறது, மெடிக்கல் ஷாப்ஸில் ஏதாவது மாத்திரைகள் வாங்கி போடுறப்ப என்னென்னா குழந்தையோட ஒவ்வொரு மந்த்தும் ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு நாளும் வந்து அது ஒரு மொட்டுல மாதிரி எப்படி மொட்டு இருந்து ஒரு காயாக வந்து கனியாக ஆகுதோ அந்த மாதிரி ரொம்ப அப்படியே அழகான ஒரு வளர்ச்சி இருக்கும். ஸோ அதை நீங்கள் நம்ம யூஸ்வலாக எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணலாம். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது ஒரு வயிற்றுல வந்து ஒரு வேற ஒரு இது புதுசாக உருவாகிறப்ப ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். அப்போ தலை சுத்தல் இருக்கும், இந்த வயிறில் இதாக இருக்கனால மயக்கம் அந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் நார்மல் விஷயம்தான். இதுக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க, இல்லை ஏதாவது சின்ன சின்ன கஷாயங்கள் வச்சு எடுக்கிறதோ அந்த மாதிரி எடுத்திங்கனாலே உங்களுக்கு வந்து அது நார்மல் ஆயிரும். மெடிசன்ஸ் எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக வந்து வெட்னஸ்டே வந்து நம்ம டாக்டரை வந்து பாருங்கள். அங்கே டாக்டர் நவீன் பாலாஜிஸ் நேச்சுரல் ஃபர்டிலிட்டி சென்டர் அப்படிங்கிற ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ அங்கே வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப அடுத்து உங்களுக்கு உருவாகிற குழந்தை எந்தவித ஒரு நோயும் எந்த ஒரு வளர்ச்சி குன்றியும் இல்லாமல் நார்மலாக பிறக்கிறதுக்கான நிறைய வழிமுறைகள் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கம்மா. ஓகே ஃபன். ஹெல்தியான பேபி வேணும்னா நம்ம நேச்சுரலான வழிகளை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நிறைய நேயர்கள் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். ஓகே, நிறைய நேர்கள் கால் பண்ணி நிறைய விதமான கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னொரு நேரும் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ
ஓகே ஃபைன். டாக்டர் நிறைய பேர் வந்துட்டு நிறைய விதமான கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. 2-3 காலர்ஸ் வந்துட்டு கல்யாணம் ஆகி 3 மாதம் தான் ஆச்சு, 2 மாதம் தான் ஆச்சு, இன்னும் ப்ரெக்னென்ட் ஆகலன்னு சொல்லிட்டு அவ்வளோ பேனிக் ஆகுறாங்க. 2-3 மாதத்துல இவ்வளோ பயங்கள் தேவையா? ஓகே, அதாவது இன்ஃபர்டிலிட்டிங்கிற இஷ்யூ எப்போ வந்து நம்ம வந்து ரொம்ப இது பண்ணணும்னா, அதாவது மேரேஜ் ஆகி 1 இயர் நம்ம நார்மலாக ஃபேமிலி லைஃப்பில் இருக்கோம், அந்த மாதிரி நார்மல் ஃபேமிலி லைஃப் இருக்கும், எந்தவித கருத்தடையும் வந்து சாதனங்களையோ மாத்திரைகளையோ உபயோகிக்கலை, அப்படியும் கன்சீவ் ஆகலை அப்படின்னா 1 இயர்க்கு அப்புறம் வந்து நம்ம வந்து ஓகேன்னு நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடணும். பட் ஆனால் ஏஜ் வந்து ஏன்னா இன்றைக்கி நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. 30 இயர்ஸ்க்கு மேலே தான் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி 30 இயர்ஸ்க்கு மேலே வந்து மேரேஜ் பண்ணி கன்சீவ் ஆகலைன்னா 1 இயர் வந்து வெயிட் பண்ண வேணாம். ஒரு 6 மந்த்ஸ்லேயே வந்து நார்மல் ஃபேமிலி லைஃப் நம்ம லீட் பண்ணுறப்ப கன்சீவ் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். 2 months 3 months அப்படின்ல. ஏன்னா நம்ம ஒரு ஃபேமிலிக்குள்ளே என்ட்ரு ஆயிருக்கோம்னா ஃபஸ்ட்டு ஒரு ஏரியாலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு இது பண்ணுறப்ப பெண்கள் உடம்புல வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா மேரேஜ்க்கு அப்போ தான் பீரியட்ஸ் ஆகிருப்பாங்க, போன உடனே இன்னொரு தடவை பீரியட்ஸ் ஆயிருப்பாங்க. ஏன்னா புது சூழ்நிலை, புது வாழ்க்கை எல்லாமே வந்து அவங்க உடம்புல ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணும். ஸோ அதனால் பீரியட்ஸ்லாம் வந்து நார்மலாக போகாது, கொஞ்சம் தள்ளி போகும். ப்ளஸ் நியூ ஃபேமிலி அதுலலாம் கொஞ்சம் அவங்க செட்டாக வந்து கொஞ்சம் காலம் எடுக்கும். ஸோ அதனால் 2 monthsல 3 monthsலாம் ஒரி பண்ணிக்கக்கூடாது. மெயினாக வந்து குழந்தை இல்லைங்கிறதையே வந்து நம்ம ஒரு சைக்கலாஜிக்கலாக நினச்சிட்டோம், இன்னும் கன்சீவ் ஆகலை அப்படின்னு நினச்சாலே அந்த சைக்கலாஜிக்கலாகவே நம்ம உடம்புல வந்து சில ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து நடைபெறும். ஸோ அதனால் ஒரு 2-3 monthsலாம் பேனிக்காக தேவையில்லை, பயப்படலாம் தேவையில்லை. ஒரு 30 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சுன்னா ஒரு 6 monthsலேயே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிடணும். இல்லை நம்ம அதெல்லாம் இல்லை, கொஞ்சம் சின்ன ஏஜ் தான் இருக்குது, ஒரு 26 25 அந்த மாதிரி இருந்ததுன்னா 1 year வரைக்கும் நம்ம இருக்கலாம். நார்மல் ஃபேமிலி லைஃப் வந்து லீட் பண்ணிவிட்டு அப்பையும் கன்சீவ் ஆகலைன்னா ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கு வந்து பல பேர் என்ன செய்கிறாங்க, கமிட்மெண்ட்ஸ் கொஞ்சம் லைஃப்பை நம்ம என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஓரல் பில்ஸ் இந்த மாதிரிலாம் போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி போடுறது கண்டிப்பாக அவங்களுக்கு நாளைக்கு குழந்தை பிறப்புக்கும் ஒரு தடையாக இருக்கும், பின்னாடி கருப்பை சம்பந்தமான வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் நோய்கள் வரவும் ஒரு காரணமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஓகே ஃபைன். இன்னொரு காலர் லைனில் இருக்காங்க டாக்டர், அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம்மா, உங்கள் பெயர்? என் பேர் ராணி மேடம், நான் கும்பகோணத்துலேருந்து பேசுகிறேன். ஓகே ராணி, இப்போ யாருக்கான சந்தேகத்தை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கான சந்தேகம் தான் மேடம் கேட்கணும். ஓகே ஃபைன், டாக்டர் கிட்ட பேசுங்க ராணி. வணக்கம் ராணி. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா, சொல்லுங்கள். எனக்கு வயசு ஆகுது மேடம். எனக்கு மோஷன் வந்து நார்மலாகவே போக மாட்டுது. நான் ஏதாவது மெடிசன் எதுவும் வாங்கி சாப்பிட்டா வாமிட்டிங் வருதே தவிர மோஷன் போக மாட்டுது மேடம். மாசனோய் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது, கேஸ் அதிகமாக கேஸ் வருது, ஒரு 4 பேர் கூட உட்கார முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேடம். ஓகே, ஏன்னா வந்து உங்களுக்கு மலக்கட்டு இருக்குது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உடம்புல வந்து அந்த வாதம் வந்து வெளியேறணும். கீழே வந்து அபான வாயுன்னு சொல்லுவாங்க, அது வெளியேறணும். ஸோ அதில் தடை. ஏன்னா நீங்கள் நைட் வந்து தூங்காமல் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது மருந்துகளோ இல்லை உணவு முறைகள் வந்து தப்பாக ஃபாலோ. ஏன்னா செரிக்காமல் வந்து உணவு எப்படி எடுத்துக்கணும்னா பசிக்கணும், பசிச்சு உணவு எடுத்துக்கணும். பசிக்காமல் உணவு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக செரிமானம் இருக்காது, அப்போ மலட்டுக்கட்டு அப்படிங்கிற பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த அபான வாயு வெளியேறாதப்ப உதான வாயு அப்படின்னு சொல்லுவாங்க, மேல் நோக்கு கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வாயு வந்து உடம்பெல்லாம் பரவி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பரவுகால் அப்படின்னு சில தச வாயுக்கள் இருக்குது, 10 வாயுக்களை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இது உடம்பு ஃபுல்லாக பரவுறப்ப தான் உங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம்னா இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இந்த மாதிரி எல்லாம் வரும். அதே மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க மாத்திரைகள்லாம் இது பண்ணால் வாமிட் வருதுன்னு. ஏன்னா நம்ம உணவு குழாய் இங்கேருந்து கீழே மலக்குடல் வரைக்கும் நம்ம உணவு குழாய் வந்து பெரிஸ்டால்சிஸ் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் இருக்கும், இப்படி சுருங்கி சுருங்கி விரியும். ஸோ அப்படி தான் நம்ம உணவுகளை வந்து வெளியே தள்ளும், அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாத்திரைகள் போடுறப்ப என்ன ஆகும்னா இங்கே வந்து பேசிக்காக இது வந்து என்ன பண்ணுன்னா இந்த மாத்திரைகள் இது அப்படியே ஃபோர்ஸாக கீழே தள்ளும். ஸோ அந்த வேலையை தான் இந்த மாத்திரைகள் செய்யும். இந்த மாதிரி எடுத்துக்கிறப்ப இங்கே கீழே ஏதாவது நமக்கு பிளாக்ஸ் இருக்கலாம். ஸோ அதனால மோஷன் வெளியே தள்ளாமல் திருப்பி என்ன செய்யும், ரிவர்ஸாக வந்து அந்த பெரிஸ்டால்சிஸ் நீங்கள் போடுற மாத்திரைகளால் என்ன பண்ணுதுன்னா அந்த பெரிஸ்டால்சிஸ் அந்த குடலோட மூமெண்ட்டே வந்து ரிவர்ஸில் அடிக்குது. ஸோ அந்த மாதிரி அடிக்கிறப்ப என்னென்னா மேல் நோக்கு கால் அப்படிங்கிறது உதான வாயுங்கிறது இன்னும் ஜாஸ்தியாகும். ஸோ உங்களுக்கு வந்து என்னென்னா சில பேருக்கு விக்கல் வரும், வாந்தி, குமட்டல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் நம்ம டாக்டர்ஸை பாருங்கள். ஏன்னா உங்கள் உடம்புல இருக்க அந்த மலக்கட்டை வந்து சரி பண்ணுறதுக்கு மருந்துகள் எடுத்தாலே உடம்புல பல பிரச்சனைகள் சரியாயிடும். ஓகே ஃபைன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. இன்னொரு காலர் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம், உங்கள் பெயர்? மெஹராஜ்மா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? ஓகே ஃபைன், இப்போ யாருக்காக சந்தேகம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? டாக்டருக்காகம்மா. அவங்க 4 மாசமா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஸ்கேன்ல பிபிஏ கம்மியா இருக்குன்னு இருக்காங்க.
அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறேன். என்ன கம்மியாக இருக்குனாங்க? பிபிஏ. ஆ அதுக்கு என்ன ஏதாவது மெடிசனா? இல்லை பிபிஏ கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேம்மா, ஓகே ஓகே ஸ்கிரீனிங்ல. ஓகே. ஏன்னா யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி சொல்லுங்கள். வேற என்ன டேப்லெட்ஸா இல்லை என்ன எடுத்துக்கலாம்? இல்லை, யூஸ்வலாக இந்த ஃபஸ்ட்டு வந்து 10 monthsக்கும் வந்து சித்தர்கள் வந்து பரராசசேகரம் அப்படிங்கிற வந்து ஒரு முறை எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்தந்த பீரியட்ஸில் வந்து ஃபஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், தேர்ட் மந்தில் வந்து இந்த மாதிரி மெடிசன்ஸ். ஏன்னா ஒவ்வொரு ஏஜ்லேயும் வந்து ஒவ்வொரு உடம்புல வந்து மாறுபாடுகள் வந்து ஏற்படும். இப்போ கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பனிக்குட நீர் சில பேருக்கு வந்து ரொம்ப கம்மியாகும், சிலருக்கு ரொம்ப ஜாஸ்தியாகும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து என்னென்னா இப்போ நீங்கள் 4 months ஆயிடுச்சு, இந்த மாதிரி வந்து ஸ்டார்டிங்கில் இப்போ நம்ம நேச்சுரல் ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டலில் வந்து என்னென்னா அவங்க இயற்கையாக கருத்தரிக்கணும், இயற்கையாக கருத்தரித்து அந்த குழந்தை வந்து எந்த ஒரு மருந்துகளும் இல்லாமல் இயற்கை முறையில் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப்பாக பண்ணியிருக்காரு. பட் நீங்கள் இப்போ இன்னொரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறப்ப நாங்கள் இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அங்கேயே காண்டாக்ட் பண்ணி இது பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் எந்த ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸும் இல்லாமல் உங்கள் குழந்தை இந்த உலகத்துக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டாக்டர் நவீன் பாலாஜிஸ் நேச்சுரலி ஃபர்டிலிட்டி சென்டர் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. ஓகே ஃபைன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. மேம் இவ்வளோ நேரம் பொறுமையாக நிறைய கேள்விகளுக்கான பதில்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. கண்டிப்பாக கால் பண்ண நேயர்களுக்கு ஒரு தெளிவு பிறந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ், ஃபெர்டிலிட்டி ஆகலி அப்படிப்பட்ட ஸ்ட்ரெஸ்லேருந்து கொஞ்சம் வெளியில் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். நன்றி. ஓகே நேயர்களே, இவ்வளோ நேரம் நிறைய கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இதே மாதிரி பலவிதமான கேள்விகளுக்கான பதில்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மண்டே டு சாட்டர்டே நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான கேள்விகளுக்கான பதில்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.